ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடவுள் எங்கே இருக்கார்? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், உனக்குள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். அவர் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இன்னொன்று, நீதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா எனக்குள்ளேயும் இருக்கார். அப்போ எனக்குள்ளே கடவுள் இருந்தால் நான் தானே கடவுள் அப்படி வந்துடுது. ஆனால் உண்மை அது கிடையாது. ஆனால் இதே கான்செப்டை வச்சு ஒரு மிகப்பெரிய மாறுதலை நம்மளால் ஏற்படுத்த முடியும் உலகத்தில். எப்படி அப்படின்னா, இப்போ சப்போஸ் கடவுள் எனக்குள்ளே இருக்கார், நான் தான் கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்களாம். அது உண்மை கிடையாது, பட் அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்குள்ளே தான் உலகமே இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார் அப்படி தானே நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ உலகமே எனக்குள்ளே தான் இயங்குது. அப்போ உலகத்தில் ஒரு மோசமான விஷயம் நடக்குது, ஒரு இடத்துல எங்கேயோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களாம். ஒருத்தங்களை வந்து ரொம்ப துக்கம் கொடுக்குறாங்க, அல்லது இப்போ கொரோனாவில் இறந்துருக்கிறாங்க, ஸோ துடிக்கிறாங்க அவங்கள மறக்க முடியாமல். அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அப்போ அமெரிக்காவில் இருந்தாலும் அதுவும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் கடவுளாச்சே. அப்போ உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களால் நீங்கள் நினைக்கிற மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா? முடியணும் இல்லையா? ஸோ அப்போ கடவுள் தன்னை அமைதிப்படுத்திட்டாலே உலகம் அமைதியாகிடும். ஏன்னா அவருக்குள்ளே தான் உலகமே இருக்குது. கரெக்ட் தானே? ஆனால் இதில் வந்து கடவுள் உலகம் ஃபுல்லாக வியாபித்து இருக்கிறாருன்றது உண்மை கிடையாது. கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்றது உண்மை கிடையாது. நாம் ஆத்மா, உயிர். எனக்குள்ளே என் உயிர் தான் இருக்கும், உங்களுக்குள்ளே உங்கள் உயிர் தான் இருக்கும். உங்கள் உயிரே எனக்குள்ளே வராது, அப்புறம் எப்படி கடவுளுடைய உயிர் எனக்குள்ளே வரும்? ஆனாலும் எப்படி ஒருவேளை நான் தான் கடவுளாக இருந்து எனக்குள்ளே தான் உலகமே இருந்தால் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியணுமோ, அதே மாதிரியே நான் கடவுளாக இல்லாமலும் உலகம் எனக்குள்ளே இல்லாமலும் உலகம் வெளியில் இருந்தாலும் என்னால் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் பாசிட்டிவாக அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அது எப்படி அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் உள்ள நேரடி தொடர்பு வாயுமண்டலத்தில், அட்மாஸ்பியரில் இருக்குதுன்றார். அப்போ அந்த அட்மாஸ்பியரை நீ மாற்றிட்ட, பாசிட்டிவான வைப்ரேஷனை உருவாக்கி அப்படின்னா அதில் இருக்கிறவனும் அவன் எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும், காமத்தில் இருந்தாலும், துக்கத்தில் இருந்தாலும் அவனை அறியாமல் அவன் அமைதி அனுபவம் பண்ணுவான். ஆக்சுவலாக கோயிலில் இதுதான் நடக்குது. கோயிலுக்குள்ளே போன உடனே அப்படியே அந்த துக்கம் அதெல்லாம் எங்கே போனதுன்னே தெரியல. அப்படியே திடீர்னு எங்கேயோ வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி. குறிப்பாக சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அது அனுபவமாகும். இது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மேஜிக்கை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் இதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக நீங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் நினச்ச நேரத்துக்கு மற்றவங்களை அமைதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ எப்போவுமே நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஏன்னா நான் அமைதியாக இருந்தால் தான் அமைதியின் அதிர்வலைகளை என்னை சுற்றி உருவாக்க முடியும், வைப்ரேஷனை உருவாக்க முடியும் இல்லையா? நானே கோபமாக இருந்தால் கோபத்தின் வைப்ரேஷனை தான் உருவாக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக குழந்தைகளை பார்த்தாலே மனசு சந்தோஷமாகுது. ஏன் ஆகுது தெரியுமா? அவங்கள அறியாமலே அன்கான்ஷியஸாகவே அவங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த குழந்தைகளை பார்த்தா நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் வளர வளர அது நெகட்டிவ் விஷயத்தை உள்ளே எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அதை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வர்றது கிடையாது. இதே மாதிரி பெரியவங்க கூட இந்த பூமி தோன்றி முதல் 2500 வருஷம் அப்படி தான் இருப்போம். அவங்கள தான் தேவதைகள்னு சொல்லுவோம். அந்த பூமியை தான் சொர்க்கம்னு சொல்லுவோம் முதல் 2500 வருஷத்துக்கு. ஸோ அப்போ யாரை பார்த்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள் இயல்பாகவே வந்துக்கிட்டே இருக்கும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாம் கிடையவே கிடையாது, எல்லாரையும் பிடிப்போம். நம்ம மட்டும் இல்லை, மற்ற ஜீவராசிகள் கூட ஒன்றோட ஒன்று அன்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள நெகட்டிவ் எண்ணம் போகாதது தான் காரணன்றார். ஏன்னா இயல்பாகவே ஆத்மா அன்பானது, அமைதியானது, ஆனந்தமானது. அதை சுற்றி வள்ளலார் சொன்ன மாதிரி 7 திரைகள் அல்லது கரைகள், குப்பைகள் மூடிட்டு இருக்குது. அந்த குப்பையை நீக்கிட்டா போதும், அது வந்துடும். அப்போ அந்த குப்பைகள் உண்மையில் பார்த்திங்கன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இன்னும் நிறைய குப்பைகள் இருக்குது. பட் முக்கியமான 5 குப்பைகள் இது.
ஸோ இந்த குப்பைகள் தான் ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை வெளிப்பட விடாமல் தடுக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே நீ ஆத்மான்றதே மறந்தது தான்ற. சொர்க்கத்தில் இருக்கும்போது நான் ஆத்மா பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருக்கும். அதாவது உயிர் அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆத்மா அப்படின்றதுல நிலைச்சி இருக்க முடிந்தால், உடம்பு நான் கிடையாது, ஆத்மா அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாமே பண்ணது அதுதான் உடம்பு பயன்படுத்தி. அது போயிடுச்சுன்னா உடம்பு வெறும் ஜடம் அப்படின்ற உணர்வில் நீங்கள் நிரந்தரமாக நிலைச்சி இருந்தால் இப்போவே நீங்கள் அந்த தெய்வீக குணத்தை தான் வெளிப்படுத்துவீங்க. அன்பு, அமைதி, ஆனந்தம் இதுதான் தானாகவே வெளிப்படும். இது சம்மந்தப்பட்ட எண்ணம் தான் உருவாகும் இயற்கையாகவே. ஆனால் 2500 வருஷம் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க. அடுத்த 2500 வருஷத்தில் என்ன ஆயிடுது, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைச்சதுனால உடல் சார்ந்த உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சம்மந்தப்பட்ட எண்ணங்களை உருவாக்குறோம். இதுதான் நெகட்டிவ் எண்ணம், இதுதான் பாவ எண்ணம். இதனால் தான் நாம் பாவம் மேலே பாவம் செய்து அதற்காக தண்டனையாக பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், பல விதத்திலும் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தில் நிரந்தரமாக நம்மளை ஆத்மானே உணர்ந்துட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு தான் பார்ப்போம். நான் ஆத்மா ஞாபகம் இருந்தாலே மற்றவங்களை ஆத்மான்னு பார்க்குறது ஈஸி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புன்னு நம்மளை நினைக்கிறோம், மற்றவர்களையும் உடல்னு பார்க்குறோம். அந்த உடல் சார்ந்த விஷயத்தை தான் நினைக்கிறோம். அதனால் அழகானவரை பார்த்தால் காமம் வருது, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் இயல்பாகவே வருது. அதனாலேயே இப்போ மீண்டும் ஆத்மானு உங்களால் நிறைவேறுவது முடியவே முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அந்த சக்தி இப்போ உங்களுக்கு இல்லை. அந்த தேக உணர்வுனால் வரக்கூடிய எண்ணங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியை ஆத்மா இழந்துடுச்சு. இப்போ அந்த சக்தியை நீங்கள் அடையணும் அப்படின்னா பரமசிவனை நினைக்கணும். அவரை தான் பரமபிதா அல்லான்னு சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். முதல்ல வரும்போது சொர்க்கமாக இருந்தது, வெறும் ஆனந்தம், அமைதி, அன்பு இதிலே மூழ்கி இருந்ததுனால அந்த உலகமே சொர்க்கமாக இருக்குது. தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், செல்வ செழிப்பாக இருப்பாங்க, இயற்கை வளமாக இருக்கும், எல்லாமே அப்படியே பர்ஃபெக்ட் வேர்ல்டு, பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஸ், உறவுகளும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சுயநலமற்ற அன்பு, துக்கம் கொடுக்கறது, வஞ்சகம், அந்த மாதிரிலாம் எதுவுமே அங்கே இருக்காது. ஆனால் இப்போ அதுக்கு நேர்மாறாக உலகம் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஆத்மா நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஆத்மா நினைச்சாலும் அந்த வெளியில் உள்ள விஷயம் மீண்டும் நீங்கள் உடல்னு நினைக்க வச்சிடும். உடல் உணர்வை, காமம், கோபம் இதை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் சுற்றி நடந்துகிட்ருக்கோம் சினிமாவில், நிஜத்தில், எல்லாத்துலேயுமே. அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், இந்த கலியுகத்தை பார்த்தும் பார்க்காம புத்தியினாலே என் ஒருவனையே நினைவு செய்ய, புத்தினால நீ அங்கேயே வந்துடுன்றார். உடம்பே எனக்கு கிடையாது, வெறும் ஆத்மா தான் நான் அங்கே வந்துட்டான்னு. ஏன்னா உடம்புக்குள்ளே ஆத்மா அப்படின்னு சொர்க்கத்தில் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வில் இருந்ததுனால அப்படி நினைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உடல் உணர்வுலே இருக்கிறதுனால அந்த உடல் உணர்வை மறக்கிறதுக்கு எனக்கு உடம்பே இல்லைன்னு நினைங்க. நான் வெறும் ஆத்மாவாக தான் இருக்கிறேன், எனக்கு உடம்பே கிடையாது, நான் செத்துட்டேன், உடம்பை விட்டு ஆத்மா வெளில வந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துச்சு, இறைவன்கிட்டே இருக்கிறேன் அப்படி நினச்சிக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ அப்படி நினைத்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக நீங்கள் பார்க்குறது டைம் எடுக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நினைப்பீங்க, டக்குன்னு கீழே பூமிக்கு வந்துடும் புத்தி. அப்புறம் மறுபடியும் இந்த முயற்சி பண்ண ஒரு டைமுக்கு அப்புறம் அங்கேயே இருப்பீங்க. ஸோ அங்கேயே இருந்துட்டு வேலை செய்யும்போது டக்குன்னு போயிடுவீங்க. அதுதான் என்னுடைய வீடு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கடவுளே அப்படி தான். கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் உடலில் கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை கொடுத்தோன்னே டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுவார். என்ன காரியம் செய்யணுமோ செஞ்சுட்டு டக்குன்னு போயிடுவார். ஏன் அவருக்கு தெரியுது ஒவ்வொரு நேரமும் நான் ஆத்மா, என்னுடைய வீடு அது, இங்கே இருக்கிறது, நான் எந்த உடம்புல வந்திருக்கணும், அது இது கிடையாதுன்னு தெரியுது. அதே மாதிரி நம்மளையும் ஆக்குறார். அப்போ நம்ம இறைவனை நினைக்கணும். அதையும் மீறி கலியுகத்து விஷயங்கள் பிடிச்சி இழுக்குது இல்லையா? அப்போ அதையெல்லாம் எப்படி இப்போ ஒரு விஷயம் இருக்குது, இப்போ காமம் பிடிச்சி இழுக்குதுன்னா அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அந்த காமத்தினால என்ன தீமைகள், எதனால் அதை ஏன் நான் விடணும், எதற்கு வெல்லணும், இந்த விஷயங்கள்லாம் இறைவன் ஞானத்தில் சொல்கிறார். சொர்க்கத்தில் காமமே இல்லாததுனால தான் அங்கே சொர்க்கமாக இருந்தது. கணவன் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கருவுருவாளே தவிர காமத்தினால குழந்தை பிறக்காது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வன்ட்டு. ஆனால் அப்படி இருந்ததே நாம தான்றதை மறந்துட்டோம். இப்போ எப்போ நீங்கள் அந்த காமம் கோபத்தில் விழுறீங்களோ அப்போ தான் நம்மளுடைய அழகு போகுது, ஆரோக்கியம் போகுது, செல்வம் போகுது, எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஸோ மீண்டும் இழக்கக்கூடாது. இது சம்பாதிக்கிற டைம். இந்த ஒரு கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க. அதான் இந்த டைம். இப்போ மட்டும்தான் நமக்கு தெரியும், சொர்க்கத்தில் தேவதையாக நான் இருந்தேன், இந்த 5 விகாரத்தினால அனைத்தையும் இழந்தேன், இதை வெல்வதனால மீண்டும் நான் அடையிறேன்ற ரகசியம் இப்போ தான் தெரியும். ஸோ இதை தெரிந்து
இந்த 5 விகாரத்திலேருந்து உங்களுடைய புத்தியை விலக்கி இறைவனோடு புத்தியை எந்த அளவுக்கு சின்சியராக இணைச்சி வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். அந்த அளவுக்கு ஆத்மா இழந்த ஆரோக்கியம், அழகு அத்தனையும் 5000 வருடத்துக்கு முன்பு நீங்கள் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருந்தீங்க, ஸ்ரீ நாராயணனாக இருந்தீங்க, அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிடும். கரெக்டாக சொல்லணும்னா இந்த 5000 வருஷமாக நீங்கள் செலவு பண்ணதை இப்போ சம்பாதிக்கிறீங்க. மீண்டும் சம்பாதிச்சதை 5000 வருஷம் உட்காந்து மறுபடியும் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி நாம் எச்சரிக்கையோட விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது, இருந்தாலும் நம்ம 2500 வருஷம் காமம் கோபத்திலே மூழ்கணும். அது தூண்டிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏமாந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சுதாரிச்சிக்கும். இந்த மங்காத்தா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஹீரோ அஜித் வந்து கொலை பண்ணி அவனுடைய காசை திருடுறதுக்காக ஒரு பொண்ணு வருவா, லக்ஷ்மி ராயின்னு நினைக்கிறான். ஸோ அப்போ வந்து அஜித்துக்கு அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது, இதுக்காக தான் அவள் வந்திருக்கிறான்ட்டு. ஸோ அந்த டைமில் அவளை கொலை பண்ணிவிடுவாள். கொலை பண்ணிட்டு திட்டுவாள், என்னையே கொள்ளடிக்க வந்திருக்கேன்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை திட்டுவார். ஸோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு. 5000 வருஷத்து வருமானத்தை, ஆத்மாவின் வருமானத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இந்த காமம் வருது, கோபம் வருது, வீண் விஷயம் வருது, நெகட்டிவ் விஷயம் வருது. நான் ஏமாற மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே இருந்தால் ஏமாந்துடுவேன், உடலில் இருந்தால் ஏமாந்துடுவேன். நான் உடல்லே கிடையாது, பரந்தாமத்தில் இருக்கிறேன், இறைவனோடு இருக்கிறேன், அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிறேன், அனைத்தையும் மறந்துருக்கிறேன், ஆத்மாவுக்கு சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இது மட்டுமே சதா இருக்கணும் எது நடந்தாலும். அப்போ அந்த நேரத்தை வீணாக்கக்கூடிய விஷயங்கள், வெளி உலக விஷயத்தை அதில் கவனம் செலுத்துகிற மாதிரி விஷயங்கள் வருதுனால நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வெளில வந்துடுவீங்க. அந்த இடத்த விட்டே நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ஏமாந்துடுவீங்கன்ட்டு. ஸோ அதை தான் அந்த ஞானம் கொடுக்குது. அதை முரளின்னு சொல்கிறோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவசியம் பாருங்கள். ஸோ அப்போ அந்த முரளி ஞானத்தையும் நம்ம அடிக்கடி அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அப்போ அசையும் போடணும், இறைவனையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ நினைக்கிறாங்கன்னா ஆத்மாக்கு சக்தி வர தான் இந்த ஞானம் போய் உள்ளே தங்கும். அதாவது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஞானத்தை அப்ளை பண்ணணுன்றது டக்குன்னு ஞாபகம் வரும். இல்லாட்டினா ஆரம்பத்துலலாம் நமக்கு அது ஞாபகம் வராது, விழுந்துடுவோம். அது காரணம் என்னென்னா ஆத்மா சக்தி இழந்து இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி வர அது ஞாபகம் வரும். ஸோ அப்படி நீங்கள் அந்த சக்தி நிரம்பிய நிலை அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. உங்களுடைய வேலையை எங்கெல்லாம் உலகத்தில் அமைதி இழந்து இருக்குதோ அந்த இடத்த அமைதிப்படுத்துறது தான். இன்னும் கடைசி நேரத்தில், அந்த உலக அழிவின் நேரத்துலலாம் எங்கேயோ எந்த இடத்துல அமைதி தேவைப்படுதோ அது உங்களுக்கு காட்சியாகவே தெரியுன்றார் இறைவன். இப்போ கனவுல நிஜத்தில் நடக்கிற மாதிரியே கனவுல தெரியுது இல்லையா, அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியுன்றார். உடனடியாக டக்குன்னு நீங்கள் அங்கே போயிட்டு புத்தியினால் உங்கள் உடல், சூக்ஷ்ம உடல்னா என்ன, இது வந்து ஸ்தூலமான உடல், எலும்பு தோல்னால வந்து இதுவே ஒரு ஒளி உடல், இதே மாதிரியே இருக்கும். ஆனால் அதை தொட முடியாது. இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் அதை இயக்க முடியும் எங்கே வேணாலும். ஸோ அப்படி அங்கே போய் அமைதியை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் இங்கே நினைப்பீங்க, அங்கே அமைதி ஆகும். ஏன்னா அந்த நேரத்திலாம் இப்போயே உக்ரைன்லலாம் எவ்வளோ துக்கம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் அந்த அமைதி தேவை. இப்போவே நம்ம அந்த பயிற்சி பண்ணணும். ஸோ அது பண்ண அந்த அமைதி ஆகும். அதை விட முக்கியம், நம்மளை சுற்றி நம்ம ஸ்தூல உடல் இங்கே தானே இருக்குது, இங்கேருந்து தானே பண்ணுறோம், இந்த இடமுமே அமைதியாகும். ஸோ அப்போ பாருங்களா, கடவுளுக்குள்ள உலகம் இருக்குது, அந்த உலகத்தை அவர் அமைதிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் கடவுளுக்குள்ள உலகம் கிடையாது, கடவுள் உலகம் ஃபுல்லாகவும் கிடையாது. ஆனாலும் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு சின்ன புள்ளியாக இருந்துக்கிட்டு நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த இடத்தை வேண்டுமானாலும் அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ வந்து ஒரு கணவனை இழந்து இப்போ இருக்கிறாங்க இல்லையா, உக்ரைன்லேருந்து வெளியேறினவங்கெல்லாம் அகதிகள் முகாமில் இருப்பாங்க வெவ்வேறு நாட்டில். ஸோ அப்போ அவங்களும் துடிப்பாங்க இல்லையா. அது தனி ஆத்மா, நீங்கள் தனி ஆத்மா தான். பட் இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் துடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில், அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியும், இந்த ஞானம் தெரியும், இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தால் அமைதியாகும். பட் ஆனால் துடிக்கிற அளவுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் இறைவனை நினைக்கிறதே கஷ்டம், அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒன்றும் ஆகலை, இப்போ அமைதியாக தான் இருக்கிறீங்க. அப்போ உங்களால் அமைதியாக இருக்கிறது ஈஸி. அப்படியே அந்த சகோதரிகளுடைய வலி என்னுடைய வலி, நான் தான் துடிக்கிறேன், இப்போ நான் அமைதியாகணும் அப்படின்னு நினச்சி அமைதியாகுங்க. அந்த இடத்துக்கு போய் அப்படியே அவங்கள அறியாமல் அவங்க அழணும்னு நினச்சாலும் அழுகை வராது. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நம்ம திடீர்னு இவ்வளோ அமைதியாகணும் அப்படின்னு நினைப்பாங்க.
ஸோ இது இல்லாமல் கடைசி நேரத்தில் அந்த காட்சிகள்லாம் தெரியும், அந்த ஒளி உடல் போகும், அது எல்லாம் கிறிஸ்தவ நாடு இல்லையா, அவங்க அதனால தான் அந்த ஏஞ்சல் வருதுன்றாங்க இல்லையா. நாம் இங்கே நினைக்கிறது தான் அங்கே அந்த மாதிரிலும் அவங்கவுங்க எதை கடவுள் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி காட்சிகள் கிடைக்கும். ஒரு ஹிந்து இருக்கிறாரு, ஒரு அம்மனுடைய பக்தர்னா அம்மனே அங்கே வர மாதிரிலாம் காட்சி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மேஜிக் நடக்கும். ஜஸ்ட் இறைவன் நினைவில் இருந்து உங்களை 24 மணி நேரமும் அமைதிப்படுத்திக்கிட்டே இருந்தால் இது எல்லாம் சாத்தியம். அந்த அளவுக்கு நீங்கள் சக்தி அடையும் போது தான் உலக மாற்றம் நடக்கும். அதாவது கலியுகம் அழிந்து சத்தியுகம், சொர்க்கம், வேற யுகமே உருவாகும். ஏன்னா சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் 100% தயாராகிட்டீங்க. ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.